வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்காக எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க போகிறாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் இந்த நட கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் முடிஞ்சு போச்சு. அப்புறம் 300 சிறப்பு தரிசனிக்கிட்டு முடித்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிற ஹோமம் அது மூலமாக வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் நேரடியாக திருமலையில் போய் தரிசனம் பார்க்கறதுக்கு கீழே திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் அது வந்து 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்காக டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு தனியாகவும், அதுக்கப்புறம் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அதுவும் 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் முதல் 3 நாட்களுக்கான டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. இந்த 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தம் 1.2 lakhs அதாவது 1,20,000 டிக்கெட் கொடுக்க போகிறாங்களாம். சர்வதர்ஷன் டோக்கன் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் காலையில் 9ஆம் தேதி 5 மணிக்கு திருப்பதியில் உள்ள கவுண்டரில் இந்த டோக்கன்லாம் கொடுக்க போகிறாங்க. 10ஆம் தேதியிலேருந்து தரிசனங்க. 10, 11, 12 3 நாட்கள். 10ஆம் தேதி காலையில் 4:45 கோயில் நட திறந்து சொர்க்கவாசல் திறக்க போகிறாங்க. வைகுண்ட துவாரம் திறக்க போகிறாங்க. இதுக்கு 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கவுண்டர் திறந்து டோக்கன் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கீழே திருப்பதியில் மொத்தம் 8 இடத்துல கவுண்டர் போட்டிருக்காங்க. அந்த 8 இடத்துலையும் 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கவுண்டர் திறந்து டோக்கன் கொடுக்க போகிறாங்க. மொத்தம் 1,20,000 டிக்கெட்டு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாட்களுக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 40,000 டிக்கெட் மாதிரி கொடுக்க போகிறாங்களாம். இந்த டோக்கன் இல்லாமல் நீங்கள் திருமலைக்கு போகலாம். ஆனால் சுவாமி தரிசனம் பண்ண முடியாதுங்க. கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் டோக்கன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் தரிசனத்துக்கு போகலாம். இதில் இந்த 3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த டைம் ஸ்லாட் படி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளார மேக்ஸிமம் அனுமதிப்பாங்க. ரொம்ப பிஃபோராக போனால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 24 மணி நேரம் தரிசனம் போயிட்டு தான் இருக்க போகுதுங்க. அதனால் ரொம்ப பிஃபோராக போனால் அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு டயத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க, அது போதும். திருப்பதியில் கொடுக்குற இந்த எஸ்எஸ்டி டோக்கன் 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கொடுக்க போகிற இந்த டோக்கன் எங்கெங்கே கொடுக்க போகிறாங்க அப்படி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. ராமச்சந்திர புஷ்கரணி அதாவது கோதண்டராமர் கோவில் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கடுத்தது அலிப்பதி நடைபாதையில் பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் ஜீவகோணா மேல்நிலைப் பள்ளின்னு திருப்பதியில் இருக்குங்க, அந்த இடம் ஒன்று. அப்புறம் இந்திரா முனிசிபல் மைதானம் அதாவது முனிசிபல் கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி அவுட்டரில் இருக்கிற ராமநாயுடு பள்ளி, அதுக்கப்புறம் திருப்பதியில் இருக்கிற கவுண்டர் பார்த்தீங்கன்னா எம்ஆர் பள்ளி, இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. மொத்தம் 8 இடத்துல கொடுக்குறாங்க. இதில் நமக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த 3 இடம் விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலையும் கொடுக்குறாங்க. அது தவிர திருப்பதியில் இந்த கோதண்டராமர் கோயில் பக்கத்தில் இருக்கிற ராமச்சந்திர புஷ்கரணி இது 4மே ஓரளவு கிட்ட தாங்க. இது இந்திரா மைதானமும் சென்டரில் தான் இருக்குது, திருப்பதி சென்டரில் தான் இருக்குது. இந்த இடங்களுக்கான கியூஆர் கோட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிஜிட்டல் போர்டு வைப்பாங்க. அதில் கியூஆர் கோட்லாம் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த எல்லா 8 இடங்களுக்குள்ள கியூஆர் கோட்லாம் பெரிய பேனர் வைப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணால் கூட போதுங்க. அங்கேருந்து கூகுள் மேப் வச்சு நேராக நீங்கள் போகலாம். அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. நமக்கு தெரிஞ்ச இடம் இந்த 4 இடங்கள் இருக்குங்க. இதில் 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு மட்டும் 1,20,000 டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் மீதி உள்ள நாட்களுக்கு எவ்வளோ டோக்கன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நாளே டோக்கன் கொடுத்துருவேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மீதி உள்ள 7 நாட்களுக்கு நாள் டோக்கன் கொடுப்போம், அடுத்த நாள் காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10, 11, 12 3 நாட்களுக்கு சேர்த்து மொத்தமாக 9ஆம் தேதி ஆரம்பித்து அது முடிய வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. 1,20,000 டிக்கெட் முடிய வரைக்கும் கண்டினியூஸாக கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த 13ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி கொடுப்பாங்க 13ஆம் தேதி டிக்கெட்டு. அதே மாதிரி அதுக்கு முதல் நாள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க, எவ்வளோ டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கலீங்க. இந்த முதல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா அந்த முதல் 3 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த 8 கவுண்டரும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் மீதி உள்ள 7 நாட்களுக்கு அந்த 3 இடங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல மட்டும்தான் அதுக்கப்புறம் மீதி உள்ள 7 நாட்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின அறிவிப்பு முழுசாக இன்னும் வரலைங்க. சாதாரணமாக முதல்ல சொன்னது இப்படி தான். முதல் 3 நாட்களுக்கு இந்த மாதிரி 8 கவுண்டரு, அதுக்கப்புறம் மீதி உள்ள 7 நாட்களுக்கு இந்த 3 கவுண்டர் வீதம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளே டோக்கன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின தகவல் இன்னும் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ சாயந்தரம் ப்ரெஸ் ரிலீஸில் இது வந்திருக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து இதோட அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை சேனலில் தொடர்ந்து போடுறேங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வைகுண்ட துவார தரிசனத்துக்கானது 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு 1,20,000 டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு இந்த டோக்கன் வழங்கப்படுது. திருப்பதியில் உள்ள 8 கவுண்டர்கள் மூலமாக இந்த டோக்கன்லாம் வழங்கப்படுதுங்க. மீதி உள்ள நாட்களுக்கு அது நாளே டோக்கன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. அதற்கான அப்டேட்ஸ் தொடர்ந்து வரும்போது தொடர்ந்து போடுறேங்க.
மறுபடியும் இந்த மாரி இன்னொரு அப்டேட்ஸோட உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.